अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतो वन्ते भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் மகாராஜ் எழுதிய பாகவதம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர். குருவந்தனத்திலிருந்து ஆரம்பித்து அதை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை 187 வரைக்கும் நாம் முடித்துவிட்டோம். இன்று நாம் காண வேண்டியது 188வது ஸ்லோகம். Okay. Separated from his mother at birth, he grew up through his own divine play. Even in childhood, he granted liberation to Putana and others by his touch. போன ஸ்லோகத்துல இருந்து கிருஷ்ணனின், அதாவது எல்லா அவதாரங்களையும் விட மிகச்சிறந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்று கிருஷ்ணனின் புகழாரம் சூழப்பட்டு, அடுத்து மேபி ஒரு 10 ஸ்லோகங்களுக்கு நம் கிருஷ்ணனை பற்றிய லீலைகளை நாம் பார்க்க போகின்றோம். அவருடைய பெருமைகளையும் அவருடைய அன்பினையும் பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதனால நேற்று மாதிரி நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போக முடியாது. ஏன்னா என்ன இருந்தாலும் கண்ணன் நமக்கு தலைவனாக இருக்கின்றான், அவனை வச்சுதான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதனால அதை கொஞ்சம் நம்ம டீப்பாவே போக ட்ரை பண்ணுவோம். ஸோ போன ஸ்லோகத்துல இறைவன் பல அவதாரங்களை எடுத்துள்ளார். ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தின் அதிசயம் மிகவும் தனித்துவமானது. தேவர்களால் கூட இந்த உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவனுடைய பண்ற லீலைகள், அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன இதை பண்றான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு பெரிய ஞானமே அவனுக்கு வேணும். அவ்வளோ ஈஸியா அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதோ இல்லையோ, அவனுடைய லவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யாரால வேணாலும் முடியும். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹியூஜ் லவ் அவனுடைய ஆக்ஷனை நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. ஆனால் இதை செய்தாலும் அன்பில் செய்வான் என்பது மட்டும் மிக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது அந்த ஹரியின் அளவிட முடியாத லீலையை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏக்நாத் மகாராஜ் அந்த கிருஷ்ணரை பற்றின லீலைகள் மற்றும் அவருடைய அன்பினை பற்றி இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிறந்த உடனேயே தாயிடமிருந்து பிரிந்த அவர் தனது தெய்வீக லீலைகளால் வளர்ந்தார். சிறு வயதிலேயே பூதனை போன்றவர்களுக்கு தனது ஸ்பரிசத்தால் முக்தி அளித்தார் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது கிருஷ்ணனுடைய அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஸோ மொத்த டீடைல்ஸ் கதைக்குள்ளேயே நம்ம போக வேணாம். அந்த ஸ்லோகங்கள்ல வரக்கூடிய அந்த ஸ்பெசிபிக்கா அவர் காட்டியிருக்கிற அந்த லீலைகளுக்குள்ள மட்டும் நம்ம போயிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது இங்க ஃபர்ஸ்ட் அவருடைய அவதாரம் அப்படிங்கிறது எங்க நிகழும் அப்படின்னா ஒரு ஜெயிலுக்குள்ளதான் நிகழும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப பிறந்த உடனேயே அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டி அந்த கதை ஸ்லைட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, 8 அடுக்கு பாதுகாப்போடு கம்சன் அவர் தாய் தந்தையர்களை ஜெயிலில் அடைத்திருக்கின்றான். அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணர் பிறக்கின்றார். சோ முதல்ல பிறந்த எல்லா குழந்தைகளையும் அவன் கொண்டு விடுகின்றான். இந்த குழந்தையும் கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். அந்த வேளையிலே கண்ணன் பிறக்கின்றான். கண்ணன் பிறந்த உடனேயே அந்த 8 அடுக்கு பாதுகாப்பு அரண் தானாகவே உடைபடுகிறது. மேற்கொண்டு அந்த தாய் தந்தை கைதியாக வைத்திருக்கிறாங்க அல்லவா, செயின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உடையுது. பிறகு கண்ணனை அவர் சேஃபா கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பி அவர் எப்பயும் போல உள்ள போய் சேர்ந்துக்கிறார். திருப்பி எல்லா கதவுகளையும் மூடிக்கொள்கின்றனர். சோ இது அவர் அவதாரத்தில் அவர் பிறக்கும் போதே செய்த லீலைன்னு சொல்லலாம். பொதுவா லீலையெல்லாம் யார் பண்ண முடியுங்க? ஓரளவுக்கு மெச்சூர் ஆகி அவன் ஞானி ஆயிட்டு அந்த சில சித்திகள் எல்லாம் அதுக்கப்புறம் லீலை பண்ணலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். குழந்தை பிறக்கும் போதே லீலை செய்து கொண்டே பிறந்தது என்று சொன்னால் அதை யாருன்னு சொல்ல முடியும்? நீங்க கண்ணன் தானே.
பிறந்த உடனேயே சிறை கதவைகள் தானாக உடைந்து விழுந்தன அப்படின்றத ஒரு விஷயத்தை பாக்குறோம். பிறந்த உடனேயே தன் தாய் தந்தர்களை இழந்து வாழ்கின்றான் அப்படின்னு பாக்குறோம். அதாவது கண்ணனுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அவன் எப்போதுமே ஆனந்தமாக வாழ்ந்தான் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா அவன் பட்ட துன்பங்கள் அப்படின்னு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் விஷன்ல அவன் அடைந்த துன்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கிட்டே போகலாம். அப்ப பிறக்கும் போதே தன் தாய் தந்தையர்களை விட்டு வேறொரு இடத்தில் வளர வேண்டிய ஒரு சூழல் தான் கண்ணனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. மேற்கொண்டு அவன் பிறக்கும் போதே லீலை செய்து கொண்டே பிறந்தான் அப்படின்னு பாக்குறோம். இப்போ அந்த லீலையின் இன்னர் மீனிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, உண்மையில் விருப்பும் வெறுப்பும் கொண்ட மனம்தான் சிறைப்பட்ட மனமே தவிர, எப்போது உன் மனதிலே விருப்பும் வெறுப்பும் அகன்று விட்டதோ, அன்பு மலர்ந்து விட்டதோ, அந்த மனதினை அந்த மனிதனை சிறைப்படுத்தும் சக்தி உலகத்தில் எவருக்கும் கிடையாது என்பதை உணர்த்துவதற்கென்று. இஃப் யூ ஆர் 100% பியூர் எனப் அப்படின்னு சொன்னா நீ எந்த சிக்கல்களுக்குமே சிறைகளுக்குள்ளும் பிடிபட முடியாது. உன்னால் சுதந்திரமானவன் விடுதலையானவன் என்ற ஒரு உண்மையை பிறக்கும் போதே உணர்த்தும் பொருட்டு அந்த லீலை நடத்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்ப என்ன நடக்குது? பிறந்த உடனேயே தாயிடமிருந்து பிரிந்தார் அப்படிங்கிறது கதை. தனது தெய்வீக லீலைகளால் வளர்ந்தார். பிறக்கும் போதே அவ்வளவு பெரிய தெய்வீக லீலை அப்படின்னு சொல்லும் போது, அவர் பிறந்த பிறகு பிஞ்சு குழந்தையாக இருக்கும் போதே பல அசுரர்களை தனது பிஞ்சு கால்களாய் வதம் செய்து கொன்றார். பூதனையை பால் குடிக்கிறேன் என்று சொல்லி பூதனை என்ற அரக்கியை கொன்றார். இந்த மாதிரி அவர் குழந்தையாக இருக்கும் போதே அவர் எத்தனை லீலைகளை செய்து வந்தவர் அப்படிங்கிறது இஸ் ஒன்லி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி கிருஷ்ணாவதாரில் மட்டும்தான் அது நிகழும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சிறு வயதிலேயே பூதனை போன்றவர்களுக்கு தனது ஸ்பர்ஷத்தால் முக்தி அளித்தார். இதுல பியூட்டி என்னன்னா, தெய்வீக லீலைகளோடு வளர்ந்தார் அப்படின்னா ஒவ்வொரு அசுரனை கொள்வதும் ஒரு தெய்வீக லீலையாகவே கருதப்பட்டது. சரி, ஒவ்வொரு அசுரனையும் கொன்றும் போதும் கண்ணன் என்ன செய்வான் அப்படின்னா அவன் முக்தி அளிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதனுடைய இன்னர் மீனிங் என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணன் கையால செத்தா முக்தி, கண்ணன் கையால செத்துட்டா அதனால அவனுக்கு முக்தி கிடைச்சது அப்படின்னு அர்த்தமா? கண்ணன் கையால் சாகின்றான் அதனால் முக்தி என்ற அர்த்தம் கிடையாது. அசுரன் அழிந்து விட்டால் அங்கே ஆட்டோமேட்டிக்கா இருக்க போறது தெய்வம் தானேங்க. கண்ணன் அசுரனை அழித்தான், விளைவாக அந்த அசுர குணம் அழிக்கப்பட்டதன் விளைவு அவர்கள் முக்திக்கு ஆளானார்கள். அப்போ அந்த அரக்கர்களை எல்லாம் அழித்தான் அப்படிங்கிறது என்ன மீனிங் என்னன்னா, அந்த அரக்கர்களுக்கு இருந்த அசுர குணத்தை அழித்தான், விளைவாக அவர்கள் முக்தர்கள் ஆனார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இட் இஸ் நாட் தட் கண்ணன் கையில அடிச்சான், கண்ணன் கையில செத்தாங்க அதனால முக்தி அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன வச்சுக்கோங்க, கண்ணன் அப்படிங்கிறவனுடைய பவர் என்னன்னா உன்னுடைய அசுர குணங்களை சுலபமாக வெளியேற்றும் சக்தி படைத்தவர். கிருஷ்ணனுடைய சக்தி அது. சரியா? அவனுடைய அன்பு அது. ஏன்னா அன்பின் ஸ்பரிசம் பட்டால் அன்பாகத்தானே மலர முடியும். வாட் அ பவர் ஆஃப் தி லவ் தி காட் ஹேஸ். அப்ப அண்ணன் எத்தனை அன்பாக இருந்திருந்தால் அவன் பிஞ்சு கால் பட்ட உடனேயே அவர்களும் அன்பாக மலர்கிறார்கள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காகவே அவர்களுடைய அசுர குணம் அழிகிறது, இவர்களின் அன்பு அவனுக்கு வருகிறது, விளைவாக அவர்கள் ஞானியானார்கள், முக்தர்களானார்கள் அப்படிங்கிறது இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் நீங்க. சரியா? சோ கதைக்காக சொல்லப்படுவதுண்டு கண்ணனின் கையால் செத்தா முக்தி, இதெல்லாம் கதையாக இருந்தாலும் வாட் இஸ் தி இன்னர் மீனிங் பிஹைண்ட் இட்? அவருடைய கை என்பது அன்பின் கை. அவர் என்றாலே அன்புதானே. அவருடைய ஸ்பரிசம் என்றாலே அது அன்பின் ஸ்பரிசம் அல்லவா? அந்த அன்பின் ஸ்பரிசத்திற்கு முன்னால் வேற ஏதேனும் நிற்கத்தான் முடியுமா? அண்ட் தேர்ஃபோர் அவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைத்தது. பூதனைக்கெல்லாம் பாலே குடிச்சிட்டாரு அப்படிங்கிறப்போ அந்த அன்பு அங்கே உள்ளே செல்லாமல் என்ன செய்யும்? விளைவாக அந்த அசூரி அரக்கி அழிந்தாள் என்றால் அவளுக்குள்ளிருந்த அசுர குணம் அழிந்து அவனுக்கு முக்தி அளிக்கப்பட்டது. இப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? So this is about the Krishna did the leelas from the beginning ல இருந்தே இப்படித்தான் அவன் லீலைகளை ஆரம்பித்தான். அடுத்து 889ல he showed the universal form to his mother and Vaikunta to the cohorts, yet he never shed his appearance as a simple cowherd boy. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம எல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கண்ணனுடைய மகத்துவங்க. அதாவது கண்ணை யாருன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, ஏங்க அல்ட்ரா பவர்ஃபுல்ங்க அவன் ஏங்க ஒரு காமெடி பீஸா இருக்கணும், அவன் ஏங்க சிம்பிளா இருக்கணும்,
அவன் நினைச்சா சொடக்கு போட்டா எல்லாமே நடக்கும்டா. such a powerful being, how he was lived like in such a simple way என்று நாம் அடிக்கடி சொல்வதுண்டு இல்லையா? சோ கிட்டத்தட்ட அதை தான் வலியுறுத்தி இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தனது தாய்க்கு விஸ்வரூபத்தையும் இடையர்களுக்கு வைகுண்டத்தையுமே காட்டினார். ஆனால் இருப்பினும் ஒரு சாதாரண இடை சிறுவன் என்ற கோலத்தை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. Please note this point. It is an extremely important point to become Krishna. கண்ணனாக மலர வேண்டும் என்றால் அந்த குணம் நமக்கு வரணும் இல்லையா? இவ்வளோடு பணம் வந்த உடனே நம்ம பந்தா காட்ட ஆரம்பிச்சிடறோம். இவ்வளோடு பவர் வந்த உடனே என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடறோம். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கிரேஸ் ஆஃப் கிருஷ்ணா அன்இமேஜினபிளாக இருக்கின்றது. அதாவது அவருடைய பவர் என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. தாய்க்கு விஸ்வரூபத்தை காட்டியவன், சரியா? தாய்க்கு எப்ப கட்டினாரெல்லாம் கேட்காதுங்க. வாயை திறந்த உடனே தாய் என்ன பார்த்தா? கண்ணனின் வாய்க்குள்ளேயே விஸ்வரூபத்தை காட்டினான் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னொரு கதை, இந்த கதைக்குள்ள நான் டீட்டெயிலா போக விரும்பல. இடையர்களுக்கு வைகுண்டத்தை காட்டினார் அப்படிங்கிறதும் ஒரு கதை. அப்போ தன்னுடைய கூட இருக்கின்ற இடையர்களாக இருக்கின்ற தன் தோழர்களுக்கு வைகுண்டத்தையே காட்டும் வல்லமை கொண்டவனாக இருக்கின்றான். தனது தாய்க்கு விஸ்வரூபத்தை காட்டினான். இல்ல உங்களுக்கு வேணும்னா எல்லா கதைகளையும் நம்ம வந்து டீட்டெயிலா தான் பார்க்கணும். தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்லல. வாயை அதாவது மண்ணு சாப்பிட்டான், மண்ணு ஏன் சாப்பிட்றேன்னு தாய் கேட்டா, வாயை திறந்த பண்ணு அவனுக்கு விஸ்வரூபம் தெரிந்தது. இடையர்களுக்கு வைகுண்டம் காட்டிய கதை தெரியுமா உனக்கு? உங்களே யாருக்காவது தெரியுமா? பிரம்மாவுக்கு பாட கொடுத்த கதை தெரியும் எனக்கு. யாருக்காவது இடையர்களுக்கு வைகுண்டத்தை காட்டிய கதை தெரியுமா? தெரிந்தால் சொல்லவும். சரி பரவாயில்ல. ஆனா கேட்ச் தி பாயிண்ட், நமக்கு எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்றதை மட்டும் பாருங்க. அவனை பத்தி நமக்கு தெரியாதா? அவன் இடையர்களுக்கு வைகுண்டத்தை மட்டுமா காட்டினான்? அவன் பண்ண லீலைகள்லாம் வந்து அடிக்கிட்டே போகலாம். ஸோ விஸ்வரூபத்தையே அவனு அர்ஜுனனுக்கு காட்டினான், துரியோதனனுக்கு காட்டினான். அவனுடைய அல்ட்ரா பவர்ஃபுல் அவன் காட்டின இடங்களையும் நாம் வர்ணிக்கணும்னா எவ்வளவு வேணா வர்ணித்து கொண்டே போகலாம். இடையர்களுக்கு வைகுண்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலன்னா பரவாயில்ல. கிருஷ்ண லீலைகளை நீங்கள் உன் மனசார நினைச்சு பார்த்தீங்கன்னாலே போகும். அவன் பராக்கிரமம் என்ன, அவனுடைய சக்தி என்ன, அவன் எத்தனை மகத்துவம் வாய்ந்தவன். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெல் நோன் ஃபேக்ட், சரியா? பட் ஹவு ஹி லிவ்ட் இருக்கட்டுங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கட்டும். பட் ஹவு ஹி லிவ்ட், ஒரு சாதாரண இடைச்சிறுவன் என்ற கோலத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. ஒரு மாட்டை விரட்டிக்கிட்டு அதாவது இன்னைக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க, நம்ம மந்தைகள்ல மாடுகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு மாடு மேய்ச்சிட்டு ஒருத்தன் வருவான். அவனுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுப்போம்? we used to say that, இந்த மாடு மேய்க்க போறியா நீ மாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னா ஏதோ மிகவும் மட்டமான ஒரு விஷயமாகத்தான் கருதப்படுகின்ற ஒரு செயல் அது. ஆனால் கண்ணன் அதை செய்தான். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் அவன் இடைச்சிறுவனாகவே வாழ்ந்தான் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. ஸோ தட் இஸ் தி எசன்ஸ் ஹியர். ஸோ அதை நீங்க மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதா மெயினா காட்டியிருக்கிறது. ஸோ கண்ணனுடைய அன்புல நாம் மெய் சிலிர்க்க வேண்டும் என்றால் அவன் நினைச்சான்னா என்ன வேணா எப்ப வேணா பண்ண முடியும். ஆனால் அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் மேஜரான கதை. சிம்பிளிசிட்டிக்கு கண்ணன் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா அவன் இவன்தோ கண்ணன் வந்த தாய் தந்தையர்களை பிரிந்து வந்துட்டா கூட இங்க பிருந்தாவனத்துல செழிப்பான ஒரு வீட்டுலதான் வாழ்றான். அப்படி ஒன்று போய் ஏழையா ஒரு எதுவுமே இல்லாம ஒரு நிலைமைக்கெல்லாம் போகல. பட் அதை அவன் யூஸ் பண்ணி கொண்டானா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவன் மற்ற பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரிதான் நானும் வாழ்வேன், அவங்களும் நானும் ஒண்ணுதான் ஏன்ற அந்த ஃபீலை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றேன். நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பணம் வந்துருக்கு, அது வந்துருச்சுன்னா கெத்து அப்படிங்கிற பேர்ல நம்ம யார்ட்டையும் பேசக்கூட மாட்டேங்கிறோம். பட் கண்ணனுடைய லைஃப்ல அப்படி நடக்கல. how he was lived so simple அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை மட்டும் இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த கதை என்னன்னு வேணா பார்க்கலாம். இப்போ பிருந்தாவனத்தில் வாழ்ந்த இடையர்கள் எல்லாம் கிருஷ்ணனை ஒரு சாதாரண குழந்தையாகவே பார்த்தனர். அவருடைய தெய்வீகத்தை அவர்கள் முழுமையாக உணரவில்லை. ஆனால் அவர்கள் மனதில் இருந்தது அன்பு மட்டும்தான், பக்தி மட்டும்தான். ஒரு நாள் கிருஷ்ணன் நினைத்தான், இந்த இடையர்கள் என்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள்,
அவர்களுக்கு என் உண்மையான சுரூபத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவன் தன்னுடைய யோக மாயையால் சில நொடிகள் அகற்றினான். அந்த நேரத்தில் இடையர்கள் திடீரென வேறு உலகத்தை அனுபவிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் முன் வெளிப்பட்டது பூமி அல்லாத ஒரு திவ்ய உலகம், வைகுண்ட தரிசனம். அவர்கள் கண்டது அளவற்ற ஒளி நிறைந்த உலகம், தெய்வீக இசை, ஆனந்தம். அங்கே மகாவிஷ்ணு தனது சங்கு, சக்கரம், கதை, பத்மம் உடன் பிரகாசித்த எல்லா ஜீவராசிகளும் பரமானந்தத்தில் இருந்தனர். இதுதான் வைகுண்டம், பிறப்பு இறப்பு இல்லாத பரமபதம். அவர்கள் அதிசயத்தால் மயங்கினர். அந்த இடையர்கள் நாம் எங்கே இருக்கின்றோம் என்று ஆச்சரியப்பட்டனர். கிருஷ்ணன் யார் என்பதை குறைந்த நேரத்திலே அவர்களால் உணர்ந்த முடிந்தது. அவர்களின் மனம் முழுவதும் பரமானந்தம் நிரம்பியது. சில நொடிகளுக்கு பிறகு கிருஷ்ணன் மீண்டும் தனது மாயையை வைத்தான். எல்லாம் பழையபடி பிருந்தாவனமாக மாறிவிட்டது. இடையர்கள் மீண்டும் கிருஷ்ணனை ஒரு குழந்தையாகவே பார்த்தனர். ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்கு ஒரு அழியாத ஆனந்த அனுபவம் இருந்து கொண்டே இருந்தது. இதுதான்மா கதை. ஆக்சுவலா எப்படி இந்த தாய்க்கு ஒரு செகண்ட்ல தன்னை காட்டினானோ அந்த மாதிரி இந்த இடையர்களுக்கும் அவன் தான் யோக மாயை ஈஸியா யூஸ் பண்ணி அவன் எல்லா லீலைகளும் பண்றவன் ஆயிற்று. ஸோ அந்த இடையர்களுக்கு எல்லாருமே இந்த வைகுண்டத்தையே காட்ட வேண்டும் என்று நினைத்து காட்டிவிட்டு மீண்டும் இப்போ தன்னுடைய லீலையை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அவனை நார்மலா தான் பார்க்க வைக்கணும் இல்லையா? அதனால மீண்டும் குழந்தையாகவே கிருஷ்ணராகவே பார்க்க வைத்து விட்டான் அப்படின்னு அந்த கதை சொல்லுகிறது. இதுல நீங்க ஏதாவது தத்துவ அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா, கடவுள் எப்போதும் நம்மோடே இருக்கிறார். ஆனால் நாம் மாயையில் இருப்பதால் உணர முடியவில்லை. தூய பக்தி இருந்தால் ஒரு கணம் கூட பரமசத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா மாயை வச்சு கண்ணனை மறைச்சிட்டான் அப்படின்னு ஒன்ன கதையில இந்த கண்ணை சூது பண்றான், அவன் நினைச்சா கொடுப்பான், அவன் நினைச்சா மறைப்பான் அப்படின்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ். இப்போ சாரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு தொட்டு சமாதியே கொடுப்பாரு. பட் அதுக்கப்புறம் இந்த சமாதி பெர்மனண்டாலாம் இருக்காது. பிகாஸ் இட் இஸ் அ செல்ஃப் ரியலைசேஷன். நமக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. பட் அது ஒரு உணர்த்துதல் வாயிலாக நீ அதை உணர்ந்து நீயாகத்தான் அதை செல்ல வேண்டும். அப்போ we can just estimate that ராமகிருஷ்ணனுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர அவர் பெர்மனண்டா அப்படியே ஆக்க மாட்டார், ஆக்கவும் கூடாது. சரியா? அதே மாதிரிதான் இங்க கண்ணன் அவர்களுக்கெல்லாம் வைகுண்டத்தை ஒரு கிளிம்ஸ் காட்டியிருக்கான். பட் அதுக்கப்புறம் அவர்களுடைய சுய அந்த புத்தியை கொண்டு அந்த அனுபவத்தை மையமாக பிடித்துக் கொண்டு அவர்கள் தான் அடுத்தடுத்து வர வேண்டும் என்பதற்காக இங்கே அந்த கதை சொல்லப்பட்டதே தவிர இப்ப மாயை அவர்கள் மறைக்கவில்லை. அவர்கள் மாயையில் இருப்பதால் கண்ணனை மறந்தார்கள். அவர்கள் மாயையை நீக்கினால் அவர்கள் எப்போதும் வைகுண்டத்தில் இருப்பார்கள். ஸோ அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஹவு சிம்பிள் ஹி லிவ்ட் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அந்த கதை வந்தது அப்படிங்கிறதுனால அந்த கதையை நம்ம பார்த்தோம். We will go to the next one, 189. Sorry, 190. Though a child, he slew the powerful. He performed extraordinary deeds before the world. Yet he never stepped out of his innocent childlike behavior. Same விஷயம் மீண்டும் ஏக்நாத் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காருன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா நானே இந்த அளவுக்கு வீங்கி என் கண்ணனை பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். எப்படிடா உன்னால இப்படி இருக்க முடிஞ்சது? எப்படிடா இவ்வளவு ஈகோ இல்லாம இவ்வளவு ஃப்ரீயா இவ்வளவு லவ்ல என்று நாமே வீங்கி பார்க்கும்போது அப்புறம் ஏக்நாத் பாக்குறதுக்கு என்ன அதிசயம்? ஸோ அவர் எப்படி பாக்குறாரு பாருங்க. ஒரு குழந்தையாகவே இருந்தாலும் அவர் வலிமை மிக்கவர்களை அழித்தார், உலகறிய அசாத்தியமான செயல்களை செய்தார். ஆனால் இருப்பினும் தனது மழலை தன்மையிலிருந்து அவர் மாறவே இல்லையே. What do you mean by மழலை தன்மை? அழகா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கான் பாருங்க, இன்னசென்சி. இன்னசென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா விவரம் இல்லாதவர்களை இன்னசென்ட் என்று அழைப்பது வழக்கம். ரொம்ப அறிவு ஜீவிகளை எல்லாம் யாரும் இன்னசென்ட் என்று அழைக்க மாட்டார். சரியா? ரொம்ப வெகுளி அப்படின்னு ஒரு தமிழ்ல வார்த்தை இருக்கு. வெகுளியா இருக்கிறவனை இன்னசென்ட் என்று அழைப்பது உண்டு. சரியா? பட் யார் இன்னசென்ட்டா வாழ்ந்து காட்டினாங்க? என்ன பியூட்டிஃபுல் பாருங்களேன். பொதுவா நமக்கு இவ்வளோண்டு அறிவு வரும்போது நான் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமான்னு காட்டிக்க நினைக்கிறோம். அவனுக்கு தெரியாதது என்னங்க, அடுத்து என்ன நடக்கும்னு கூட அவனுக்கு தெரியுங்க. அவன் அது மட்டுமல்ல, அவனுடைய சாமர்த்திய வலிமை மிக்கவர்களை அழித்தார். நான் சொன்ன சின்ன வயசுலேயே எல்லா அசுரர்களையும் அழிக்க வல்லவனாக இருந்தான்.
அசாத்தியமான செயல்களை செய்து, டோட்டலி இம்பாசிபிள் டு இமேஜின் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராடனரி பவர்ஃபுல், அல்ட்ரா பவர்ஃபுல் அதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தும் கூட அவன் எப்படி வாழ்ந்தான் என்றால் குழந்தைத்தனமாக வாழ்ந்தான். தன் அறிவாளி என்பதை காட்டிக்கொள்ளாமல் ஒரு மழலைத்தன்மை அப்படின்னா இன்னசென்ட் சைல்டு அப்படி இருக்கும். அங்க லவ் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும், அறிவாளித்தனத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா எல்லா அறிவாளித்தனத்தையும் மறைத்து கொண்டு அவன் அன்பை காட்டினான் அப்படிங்கிறது எனக்கு கதைங்க. பாத்தீங்கன்னா அவன் வெண்ண திருடுற கதையை பார்த்தீங்கன்னா அதே கூட எங்கேயோ அவர் எங்கேயாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வெண்ண திருடுறதுக்கு பிளான் போடுறது எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அங்க அவன் மட்டும் சிக்கிட்டு அப்படியே, அதாவது ஒரு இன்னசென்ட்னா இன்னசென்ட் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இன்னசென்ட் அந்த மாதிரி இன்னசென்ட்டா காட்டிக்கிறான். பீயிங் அல்ட்ரா பவர்ஃபுல் அண்ட் இன்டெலெக்ட், வேற அளவுக்கு பேரறிவை வைத்துக் கொண்டிருந்து ஆனால் வெளிப்பார்வைக்கு அவன் இன்னசென்ட்டாக காட்டினான் என்பதை தானே நாம் பார்க்கின்றோம். ஞானேஸ்வர் பாணியில சொல்லணும்னா, பிரகஸ்பதிக்கு சமானமாய் சர்வஞனாக இருப்பான், ஆனால் மிக்க பிரியத்துடன் பைத்தியக்கார வேஷம் போன்று தெரிவான். அமானித்துவால நம்ம ஞானதேவர் பிரசன்ட் பண்ணிருக்கிற ஒரு விஷயம், சரியா? அப்போ எவ்ரிதிங், அவனுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டான். வெளியில எப்படி காட்டிப்பான்னா, தன்னை ஒரு லூஸாக, ஒரு பைத்தியக்காரனாக, தன்னை ஒரு வெகுளியாக அப்படித்தான் அவன் காட்டிப்பான் அப்படிங்கிற அந்த விஷயம் கண்ணன் லைஃப்ல 100% பொருந்தும். அதைத்தான் அவர் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். அவர் முதல்ல சிம்பிளா வாழ்ந்தார் அப்படின்றது நம்ம ஒரு இடை சிறுவனாகவே வாழ்ந்தார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம். அடுத்து அவர் பூரிக்கிறது எந்த விஷயத்துல பூரிக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு இன்னசென்ட்டாக வாழ்ந்தார், ஒரு குழந்தைத்தனமாகவே அவர் வாழ்ந்தார், அறிவாளின்னு காட்டிக்கொள்ளாமல் வாழ்ந்தார். ஸோ வை இப்ப எப்பயுமே நல்லா பாத்தீங்கன்னா அறிவாளிகளை பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆகணும்னு நினைப்போம். சே நான் அறிவாட இருக்காண்டா அப்படின்னு நினைப்போம். இன்னசென்ட்டை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஆகணும்னு தோணாது, ஆனா அவனை ரொம்ப பிடிக்குங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்னசென்ட்டா அவன் இருக்கான் அப்படின்னா அவன் மேல நம்ம கோவப்படுவோம் அவன் மேல, ஆனா இருந்தாலும் அவனை தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவன் திரும்பி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். நம்ம என்ன கோவப்பட்டு கடிச்சுக்கிட்டாலும் அவன் திரும்பி அவன் அன்பை மிஸ் பண்ண மாட்டான். அவன் குழந்தைத்தனமா மறுபடியும் எப்பயும் போல நம்ம கிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த குழந்தைத்தனமான விஷயங்களை பார்க்கும்போது அவனுக்கு அறிவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும், கொஞ்சம் கீழே அவனை பார்த்தாலும் இன்டைரக்ட்லி எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரூத். ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இன்னசென்சியில கொஞ்சம் ஈகோ கம்மியா இருக்குங்க, சரியா? இன்னசென்ட்டா இருக்கிறவங்களை பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பெருசா ஈகோவை நீங்க பார்க்க முடியாது. அதுக்காக ஈகோவே இல்லைன்னு சொல்ல வரல, பெருசா இருக்காது. இந்த ரொம்ப அறிவுஜீவிகளை தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஈகோ தலைக்கு மேல இருக்கும். We should be very careful enough to deal with the அறிவாளிகள். பட் மலைகளை போல இன்னசென்ட் பீப்புள்ஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப ஈஸியா டீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஈகோ இயற்கையிலேயே கம்மியா இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை அவர் குழந்தைத்தனமாக வாழ்ந்து காட்டினார். அப்ப கெத்த காட்டணும், ஹீரோவா காட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈகோ இருந்தாதான் முடியும். ஆனா நம்ம கிட்ட தான் ஈகோ இல்லையே. இப்ப கெத்த காட்ட தேவையில்லை. நான் 4 பேருக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீரோயிசமை காட்ட வேணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அவர் காட்டினாலும் அதை அவருக்கு தெரியாம பண்றாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்கும்போது அந்த இன்னசென்சி அப்படிங்கிறதுடைய பவரை புரிஞ்சுக்கோங்க. கண்ணனே இன்னசென்ட்டா வாழ்ந்தான் அப்படின்னா நமக்கு என்னங்க வலிக்குது? பேசாம குரு கிட்ட ஒப்படைச்சிட்டு சொன்னதை பண்ணிட்டு நம்ம பாட்டு வாழ வேண்டியதானுங்க. நமக்கு எதுக்குங்க அறிவு? சோ சிம்பிளா நம் குருவிடம் நம்மை ஒப்படைத்து விட்டு அவர் சொன்னதை செஞ்சு விட்டு ஒரு குழந்தை மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாமே என்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள வரணும். கண்ணனே அப்படி வாழ்ந்தான் என்று ஏகநாதர் குறிக்கும் போது நமக்கு அந்த ஆசை வர வேண்டும் என்று மட்டும் இதில் எடுத்துக்கொள்வோம். 191. He is Brahman, yet he commits theft. He is God, yet acts like a transgressor. He has wives and children, yet remains a perfect celibate. ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படக்கூடத்தக்கையான சில விஷயங்களை இங்கே பரிமாறிக்கொள்கிறார். அவர் யாரு? பரம்பொருள், கடவுள். இருப்பினும் திருட்டு வெண்ணெய் திருடுதல் செய்கிறார். 3 எக்ஸாம்பிளுமே பாருங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவர் இறைவன், ஆனால் உலகியல் ரீதியாக மீறுபவள் போல் நடக்கிறார். அவருக்கு மனைவி குழந்தைகள் இருந்தாலும் அவர் என்றும் நித்திய பிரம்மச்சாரியாகவே இருக்கிறார்.
ஸோ தி சீக்ரெட் ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல தான் நீங்க பார்க்கணும். சரி, இதை நானே அனுபவிக்கணும்னு நினைக்கல. யாரு இந்த வர்ணனையை எடுத்துட்டு போறீங்க? நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ a சான்ஸ் ஃபார் யூ. பரம்பொருள் வெண்ணை திருடுவது, இறைவனே இறைவன் விதித்த விதிகளை மீறுவது, அல்லது மனைவி குழந்தைகள் இருந்தாலும் பிரம்மச்சாரியாக வாழ்வது. எப்படி கண்ணனால் இதை சாதிக்க முடிந்தது? கமான் சமான். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோர் பர்டிகுலர்லி நம்ம ஹையர் நாலேஜ் எல்லாம் புரிஞ்சிருச்சு. சரியா? பரம்பொருள்னா என்ன? பரபிரம்மம்னு அர்த்தம். இப்போ திருட்டு அப்படிங்கிற ஒரு தொழில் செய்யப்படுகிறது. இறைவன் விதித்த விதிகளை இறைவனே மீறுகிறார். இறைவனாக இருந்தும் அவன் உலகியல் ரீதியாக மீறுபவர் அப்படின்னு சொன்னா, திருடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சட்ட விதிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? லா புக்ஸ் மாதிரி வேதங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனோநீதி சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எக்கச்சக்கமான வேதங்கள் இருக்கு. அதுல வந்து இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எக்கச்சக்கமான விதிகள் இருக்கு. அந்த விதிகளை யாருமே மீறக்கூடாது. வேதத்தை மட்டும் யாருமே மீறக்கூடாது. இதெல்லாம் வந்து வேதமே சொல்லியிருக்கு. சரியா? ஆனா வேதத்தை உருவாக்கிய இறைவனே அதை மீறலாமா? மீறினார். சரியா? அதே மாதிரி மனைவி குழந்தைகள் இருப்பவனுக்கு யாராவது பிரம்மச்சாரின்னு பேரை வைப்பாங்களா? வச்சாங்க. யாருக்குன்னா கண்ணனுக்கு. அதே மாதிரி பரம்பொருள் திருட்டு அப்படிங்கிற செயலையும் செய்தார். That is the beauty of all beauties in Krishna's life. தேவர்களாலேயே கூட அவர் லீலையை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னாரே, அது இதுதாங்க. ஒரு ஞானியால் மட்டும்தான் ஒரு ஞானியின் பெருமையை உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே அன்பின் கண் கொண்டு பார்த்தால் இவைகளெல்லாம் மிக அப்பட்டமாக உங்களுக்கு புரியும். பிளஸ் இதை நம்மாலும் சாதிக்க முடியும் என்ற உணர்வு உங்களுக்குள் மேலோங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஹையர் நாலேஜ்ல ஞானத்துல இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்தியில இருந்து நான் பேச ட்ரை பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மம் மட்டுமே தான் இருக்கிறது. அந்த பிரம்மமே தான் ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் விரிகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த பிரம்ம சைதன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஈஸ்வர சைதன்யமாக வந்து அந்த ஈஸ்வர சைதன்யமே இப்போது கண்ணன் என்ற ஜீவ சைதன்யமாக வந்திருக்கிறது. சரியா? எப்பயுமே கண்ணன் பார்க்கும்போது நீங்க வந்து ஈஸ்வரனுடைய அவதாரமாகத்தான் பார்க்கணும். ஈஸ்வரனா பார்க்க கூடாது. ஈஸ்வரன் ஒரு ஜீவன் என்ற அவதாரத்தில் வந்தான் அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனுக்குடைய அந்த ஒரு கெப்பாசிட்டி அப்பப்போ வந்து அவனுடைய அல்ட்ரா பவரை யூஸ் பண்ணினா அப்படிங்கிற காரணத்தினால அவன் ஈஸ்வரனாகவே வாழ்ந்தான் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்க வேணாம். கண்ணன்னாலே யாருன்னா ஈஸ்வரனுடைய அவதாரமாக ஜீவ அவதாரமாக ஒரு ஜீவனாக வலம் வந்தவன் தான் கண்ணன் அப்படிங்கிறத எப்பயுமே நீங்க மறக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ அந்த பரம்பொருள் இருப்பினும் திருட்டு அப்படிங்கிற தொழிலை செய்தது. இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட், அவர் இறைவனாகவே இருந்தும் உலகில் ரீதியாக மீறுபவள் போல் நடக்கிறார் அப்படிங்கிற அந்த பாயிண்டும் வருது. சரியா? சரி, இப்போ இந்த கண்ணன் யாரு? கண்ணனை வந்து நீங்க ஜீவனா பாருங்கன்னு சொல்லிட்டேன். சரியா? ஆனா கண்ணன் வந்து அவர் நானும் ஜீவன் தான், கண்ணனும் ஜீவன் தான். ஆனா எனக்கும் அவனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? He is a perfectly realized soul. சரியா? பிரம்ம சைத்தன்யமே ஈஸ்வர சைதன்யமாக இருக்கின்றது. ஈஸ்வர சைத்தன்யமே இப்போது கண்ணன் என்ற ஜீவ சைத்தன்யமாக உலகமாக இங்கே இருக்கின்றது என்பதை தத்ரூபமாக அப்பட்டமாக உணர்ந்தவன் கண்ணன். அப்ப ஞானிகளை நீங்க வந்து பரபிரம்மே ஒரு ரூபம் கொண்டு வந்தால் எப்படியோ அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? குரு சாட்சாத் ஈக்குவல் டு பரபிரம்மா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? இப்ப குருவை பரபிரம்மானே ஏன் சொல்றோம்? பிரம்மத்துக்கு தான் உருவம் கிடையாது, குணங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவர் குருவானாலும் ஒரு உருவத்தோட வருகிறாரே, குணங்களோடு இருக்கின்றாரே, ஆனாலும் அவரை போய் பிரம்மம் என்று சொல்கிறீர்களே அப்படின்னா உருவு கொண்ட பரபிரம்மடா இந்த ஞானிகள் அல்லது குருக்கள் ஏன்னு நாம் சொல்லி இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தால் இந்த கண்ணன் யார்? ஈஸ்வரனின் அவதாரம். ஈஸ்வரன் யார்? நித்திய முக்தனாக இருப்பவன் அவதாரம். சரியா? மற்ற ஞானிகள் கூட வந்து மற்ற நேரங்கள்ல போன ஜென்மங்கள்ல வந்து மற்ற மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல அவர்களுக்கு முக்தி கிடைச்சிருக்கலாம். ஆனா கண்ணன் அப்படி அல்ல. அவன் எப்போதும் முக்தன். ஈஸ்வரன் என்பவன் நித்திய முக்தன். நித்திய முக்தனாக இருந்தவன் அவதாரம் எடுத்து வருகின்றான் அப்படின்னு சொன்னா வாட் அ ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படின்றதை இமேஜின் பண்ணி பாருங்க. சரியா?
இப்ப ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இப்போ அந்த பரம்பொருள் அப்படின்னா அந்த பரபிரம்மே ஜீவனாக இருக்கும்போது திருட்டு என்ற செயலை செய்தது அப்படின்னா அது ஜீவன் அப்படிங்கிறதுல என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பிரம்மமே மாயைக்காக ஜீவனாக இந்த திருட்டு செயலை செய்தது. அதே மாதிரி அந்த ஈஸ்வரன் விதித்த விதிகளை எல்லாம் இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் மீறியவனாக நடந்து கொள்கிறான். நிறைய இடங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். போர் விதிகள் வந்து எக்கச்சக்கமா மீறியதை நீங்க கண்டிருப்பீங்க. ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு ஓடுனதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ லாட் ஆஃப் விதிமீறல்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்ணன் லைஃப்ல நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. பொய் சொல்றது, திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விதிமீறல்கள் எல்லாம் வந்துடும். ஓகேவா? மீறினான் அப்படிங்கிறதும் வந்துடுது. அதையும் சேர்த்துப்போம். அதே மாதிரி மனைவி குழந்தைகள் வச்சிருக்கான், ஆனா பிரம்மச்சாரின்னு அவனை ஏன் சொல்றோம்? ஸோ இதுதான் வந்து மேஜரா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒண்ணு. வெரி சிம்பிள். பிரம்மச்சாரி அப்படின்னா பிரம்மத்தில் சரிந்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம், அல்லது பரபிரமமாகவே இருப்பவன் அர்த்தம். பியூர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படும். சரியா? அப்போ எப்போ நீ பிரம்மம்னு ஃபீல் பண்ணிட்டியோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீ செய்தது எல்லாமே மாய லீலா என்றுதான் அழைக்கப்படும். கிருஷ்ணனின் மாய விளையாட்டு என்று அழைக்கப்படும். ஏனென்றால் பிரம்மமே மாயையாக இருக்கின்றது, அந்த மாயை இங்கே விளையாடி கொண்டிருக்கிறது. இது எல்லாமே ஸ்பஷ்டமாக தெளிவாக உணர்ந்து செய்யப்படுகின்றது என்பதை நாம் என்ன சொல்லுவோம்னா லீலை என்று சொல்வதுண்டு. ஓகேவா? அப்போ இந்த திருட்டம் செய்யறது, உலகியல் விஷயங்களை மீறியது, பல குழந்தைகளை பெற்றுக்கொண்டது, பல திருமணங்களை செய்து கொள்வது, இது எல்லாம் கண்ணனின் லீலை என்று அழைக்கப்படுகிறது. லீலா லீலான்னா என்ன அர்த்தம்? மாய விளையாட்டுன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். சரியா? அப்போ இங்க பிரம்மமே தான் மாய விளையாட்டில் இத்தனையும் செய்தது என்று நாம் புரிந்து கொள்ளும் போது அது கண்ணனுக்கு சாத்தியமே. ஏன்னா அங்க இருக்கிறதே ஒண்ணுதான், டுவாலிட்டிங்கிறதே இல்லை. அவனே தான் மாயைக்குள் வருகின்றான், மாயையிலே அவனே அவனிடம் திருடுகின்றான், அவனை திருமணம் செய்து கொள்கின்றான், அவன் போட்ட விதியை அவனே மீறுகின்றான். இங்க அவனை தவிர யாருமே இல்லை. இது எல்லாமே சும்மா பண்ணுக்காகவும் மாயைக்காகவும் செய்த ஒரு விஷயமாக பார்க்கிறது. இது வந்து கொஞ்சம் ஞானத்துல இருந்து நம்ம பேசணும்னா இந்த மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இனி அடுத்து அன்பின் கண் கொண்டு பாருங்கள், பக்தியின் கண் கொண்டு பாருங்கள். திருடினான், ஆமாம் திருடினான். விதிகளை மீறினான். எத்தனையோ மனைவி குழந்தைகளை அவன் குழந்தைகளோடு வாழ்ந்தான். ஓகே, எங்கேயாவது அன்பு தடைபட்டதா அல்லது அன்பிற்காகவே இதை செய்தானா? So that is the key factor to understand this லீலா. கண்ணனுடைய லீலையில ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லவ் தாங்க. நீ அன்பின் கண் கொண்டு பார்த்த அப்படின்னு சொன்னா கண்ணனுடைய அவன் செய்த எல்லா விஷயத்தையுமே பூரித்து 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 ஆனந்தப்பட்டு கொண்டே வாழ முடியும் அப்படின்னு சொல்ல. ஏயா திருடுறத போய் எப்படியா நீ புரிச்சு பேச போறேன்னா? நீ லவ்ங்கிற ஐஸோட பாடுறா. அன்பின் கண் கொண்டு பார்த்தால் அல்லவா தெரியும் அவன் செய்த அந்த திருட்டு விளையாட்டின் லீலை என்ன அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் திருட்டுன்னா என்னங்க? திருட்டுன்னா நமக்கு சுயநலத்துக்காக இன்னொருத்தன் பொருளை அபகரிச்சு நம்ம சந்தோஷமா வரணும், அவன் எக்கேடுகிட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தானங்க திருட்டு. ஆனா கண்ணன் திருடிய அந்த திருட்டு அப்படிங்கிறதுக்கும் இப்ப நான் சொன்ன டெபினிஷனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அதாவது திருட்டுன்றது என்னது? நான் நல்லா இருக்கணும், எவன் எப்படி போனா எனக்கு என்ன, இதுதான் ஜெனரல் திருட்டுக்குண்டான டெபினிஷன். ஆனா இவன் திருடியது நான் எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்யா நான் கெட்டு போனா நல்லா இருவேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யாராவது போய் திருடுவாங்களே? என்ன லூசுத்தனமா பேசுற அப்படின்னா ஜஸ்ட் அதை லீலையாக பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் திருடிய பொருள் என்ன? வெண்ணெய். வெண்ணெய் என்பது அங்கே அந்த இடையர்களிடம் சர்வசாதாரணமாக எல்லாருமே வீடு மாடு வச்சிருக்காங்க, எல்லாரிடமும் மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இனி நெக்ஸ்ட், எதற்காக திருடினான்? எப்பயுமே ஒரு கோர்ட்ல நீங்க கேஸ் வச்சீங்க அப்படின்னா இந்த திருட்டு அப்படின்றதுக்காக தண்டனை கொடுக்கறது இல்லை, என்ன மோட்டிவ் பிஹைண்ட் தி ஆக்ட் அப்படின்னு எல்லாம் வந்து வக்கீல்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மோட்டிவை வச்சுதான் தண்டனையே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒருவன் கொலையே செய்திருந்தாலும் மோட்டிவ்ல வந்து தற்காப்புன்னு இருந்தது அல்லது ஏதாவது நல்ல விஷயம் இருந்ததுன்னு சொன்னா அவனுக்கு விடுதலை தான் கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய மோட்டிவ்ல வந்து 100% லவ் மட்டுமே இருக்கிறது. அப்போ அங்கே இடையர்களாக இருக்கின்ற அவர்களுக்கு தங்கள் தாய்கள் அவ்வளவுதான் வெண்ணெய் வச்சிருந்தாலும் யாருக்கும் கொடுக்கறது இல்லை குழந்தைகளுக்கு. செலிஃபிஷ் அம்மாக்கள் ஸோ மொத்த வெண்ணையும் அவங்களே வந்து வித்துட வேண்டியது, வித்துட்டு வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர தங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மூட்டினால்தான் என்னவாம், அதான் நீ செலிம்பா தான் வச்சிருக்கல வெண்ணைய என்று அவர்களின் அந்த அதாவது கோபிகளினுடைய அந்த தாய்மார்களினுடைய
ஆசைகளுக்கு ஒரு பாடம் கொடுக்க வேண்டும் என்பது நம்பர் 1 லீலா. நம்பர் 2, இந்த பசங்கள் எல்லாரோடையும் இவன் விளையாடுகின்றான். அப்போ அவர்களுக்கு வெண்ணெய் இல்லாமல் இருக்கிறது, அவர்களுக்கு தர வேண்டும் என்பது மட்டும்தான் இவனது நோக்கமாக இருக்கின்றதே தவிர சுயநலம் இல்லை. சுயநலம் இல்லைன்னு எப்படிப்பா சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். அவன் வந்து பிளான் பண்ணி எல்லாரையும் வந்து இன்னைக்கு வந்து இந்த அம்மா வந்து வீட்டுல இருக்க மாட்டாங்க, வீடு பூட்டி தான் கிடைக்கும், நாம போயிட்டு உள்ள புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிளான் பண்ணி பெரிய ஆளுங்கள் எல்லாம் வரிசை. ஏன்னா நம்மளால ரொம்ப குட்டி பையன், சரியா? சோ வரிசையா ஒருத்தருக்கு மேல ஏறி 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 கடைசியில அந்த சட்டியை உச்சியில கட்டி வச்சிருப்பாங்க, வெண்ணெய் சட்டியை. நம்மால்தான் மேல போய் நிற்பார். எடுத்து இவர் தான் வெண்ணெய் சட்டியை எடுப்பாரு. எடுத்து கீழே கொடுத்த அடுத்த செகண்டு அந்த வெண்ணெயை பார்த்த மோகத்துல இந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே கலைஞ்சு அந்த வெண்ணெயை சாப்பிட ஆரம்பிச்சு. நம்மால் மேலிருந்து பொத்தரு கீழே விழுவார். கீழே விழுந்து உட்காந்துக்கிட்டு தனக்கு அடிபட்டது என்று நினைத்து வருத்தப்படுவதோ, இவனுங்களுக்காக இவ்வளவு பிளான் பண்ணி வேலை செய்ய இவங்களுக்கு வெண்ணெயை கொடுத்தா எனக்கு கொடுக்காம இவனுங்க தின்றாலே இவங்கெல்லாம் மனுஷனானோன்னு நினைக்கலங்க. அழகா உட்காந்து ஆஹா வலிக்குதுடா சாமி அப்படின்னு தன் வழியை பார்க்காமல், ஆஹா இவர்கள் எத்தனை ஆனந்தமாக இந்த வெண்ணெயை சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு உட்காந்து ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம், சரியா? அதே சமயத்துல எங்க யாராவது வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, நான் செய்த தவற்றிற்கு இவர்கள் கஷ்டப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அனைவரையும் பாதுகாப்பாக எஸ்கேப் பண்ண வச்சுட்டு நம்மால் மட்டும் மாட்டிப்பாரு. அப்புறம் அவன் காதை திருகிட்டே கொண்டு வந்து யசோதை கிட்ட, இவன் பாரு உன் பையன் பண்ண வேலையை என் வீட்டுல திருடித்தான் என்ற கம்ப்ளைண்ட். அதுக்கு அந்த தாய் அடிக்கிறதோ செய்யறதோ அதையும் வந்து லீலையாக செய்து மகிழ்ந்தான் கண்ணனே. ஜஸ்ட் ஃபீல் தட் ஹவு ஹி டிட் இட். திருட்டுனா அப்படிங்கறத விடுங்க, ஆனா திருட்டுங்கிறது எப்படி செய்யப்பட்டது, எந்த அளவுக்கு உச்சகட்ட அன்போடு செய்யப்பட்டது என்ற அந்த லீலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அப்ப என்னது, நான் நல்லா இருக்கேன்னு எவன் எப்படி போனா எனக்கு கண்ணனும் சொன்ன அந்த டெபனிஷனுக்கும் இப்ப கண்ணன் நடந்துகிட்டதுக்கும் என்னங்க இருக்கு? இது அன்பின் திருவிளையாட்டு என்று புரிகிறதா? அன்பின் கண் கொண்டு பார்த்தால் அதான் கண்ணனாலேயே இத்தகைய அன்பை காட்ட முடியும் என்று புரிகிறதா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப டச்சிங் பாயிண்டா இருக்கிறது என்ன தெரியுமா? நாளைக்கு கண்ணனை பற்றி வரலாறு பேச போகிறது. 5000 ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட இந்த கண்ணனின் கதைகள் பேசப்படும். அப்போது கண்ணன் திருடன் என்று பல பேர் திட்டுவார்கள். அதனால் நாம் இப்படி செய்யாம இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கலங்க. லுக்கிங் குட்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிறவங்க அவன். என்னை பத்தி ஏன் வேணா என்ன வேணா பேசுங்கடா, எனக்கு சந்தோஷம்டா, ஏன்னா சந்தோஷம் உனக்குள்ள இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தவன் கண்ணன். அப்ப வாழ்ந்து காட்டணும் என்று நினைக்கின்றான். நான் சொல்லியும் காட்டுகின்றேன், வாழ்ந்தும் காட்டுகிறேன். என்னை பார்த்து நீ என்னை போல் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தியவன் அவன். அதனால் லுக்கிங் குட் அப்படிங்கிறது உனக்கு இருக்கக்கூடாது. அன்பிற்காக எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். உன் புகழையும் அன்பிற்காக இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காகவே கண்ணன் அந்த லீலையை செய்தான் என்ற விஷயத்தெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கும் போதே மெய் சிலிர்ப்பதாக இருக்கும் அந்த கண்ணனின் லீலைகளை எல்லாம் பார்க்கும்போது, சரியா? சோ அப்ப திருட்டுங்கிற லீலை, தன்னை திருடன் என்று சொன்னால் என்ன? இன்னொரு லீலையில பாத்தீங்கன்னா, ஏன்பா அவன் வந்து அந்த ஜராசந்தன் வந்து இதெல்லாம் சின்ன வயசுல நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க குருகுலம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்து நாட்டான ஒரு அரசன் ஜராசந்தன் வந்து கண்ணனின் நாட்டை வந்து அடிக்கடி போர் எடுத்துட்டு வந்து அச்சுறுத்திட்டு இருக்கான். கண்ணன் தன்னுடைய சக்கரத்தை எடுத்துட்டு போவாரு. ஒரு சக்கரம் போதும், ஆட்டோமேட்டிக்கா எதிரிகள் எல்லாம் வந்து ஓடி போயிடுவாங்க. இவர் வந்து சிம்பிளா ஜெயிச்சுட்டு வந்துருவாரு. ஆனாலும் ஒரு கட்டத்துல வந்து ஜராசந்தன் சும்மா சும்மா வந்துகிட்டே இருக்கான். நாமளும் வந்து சும்மா சும்மா அவனை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். விட்டு தோலை, அவங்ககிட்டயே கொடுக்குறேன், சும்மா அப்படியே ஆசைப்படுறான்ல. நான் இவங்களுக்காக வேறொரு இடத்த நம்ம வந்து இந்த மக்களை கூட்டி கொண்டுட்டு வேறொரு இடத்துல நம்ம வந்து வச்சு ஆட்சி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறான், சரியா? இதுல 2 விஷயத்தை கவனிக்கணும். அவனுடைய அன்பை பாத்தீங்கன்னா, எனக்கு பவர் இருக்கு, நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துடுறேன். அப்ப நான் எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும்? அப்படித்தானே பொதுவா எல்லாருக்கும் தோணும். விட்டு கொடுக்கணும்னு எப்ப தோணும்? உனக்கு கையால் ஆகாத தினமா வந்துருச்சுன்னா சரி, வேற வழி இல்லை, விட்டு தொலைவோம் அப்படின்னு இல்லைங்க. அப்போ அவன் பராக்கிரமசாலியாக இருக்கும் போது ஒவ்வொரு முறையும் இவனை ஜெயித்துக் கொண்டிருக்கும் போதும் கூட விட்டு கொடுத்தான். ரீசனை கேட்டா என்ன சொல்றான்? எப்ப வேணா போர் வரும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே என் மக்களை எச்சரித்துக் கொண்டிருக்காதா? ஒரு நாட்டின் மன்னன் எப்போது மக்களை மகிழ்வாக பார்த்துக் கொள்ள வேண்டாமா? they should never feel that யாரும் எங்களை வந்து படையெடுத்து வருவாருன்ற ஃபீலிங்கே அவங்களுக்கு வரக்கூடாது என்று அழகாக ஒரு தீவிலே அமைத்தான் தனது நாட்டை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். just see the love of Krishna. அவன் தன்னுடைய திறமையை பார்க்கணும், தனக்கு பேரை பார்க்கணும்னு நினைச்சிருந்தா தன் மக்களின் மகிழ்ச்சியை பார்த்திருக்க முடியுமா? அப்போ வந்து மீட்டிங்ல சஜஷன் வருது. கண்ணன் சொல்றான், பேசாம நம்ம வந்து
ஜராசந்தன்ட்டே நாட்டை கொடுத்துட்டு நம்ம ஓடி போயிடலாமா அப்படிங்கிறான். ஓடி போயிடலாமாவா? நாளைக்கு உன்னை கண்ணன் ஓடி போனவன்னு கேவலமா பேசுமேடா. அட போங்கப்பா, எனக்கு எத்தனையோ பேர் அதுல ஓடி போனவன்னு ஒண்ணு இருந்தா என்னவா நல்லாத்தானே இருக்கும் என்று அவன் பேசுகின்ற அந்த வசனங்கள் எல்லாம் வந்து ஐயோ எப்படிங்க அது. இந்த மாதிரி இந்த கண்ணன் லீலைகள் எல்லாம் வந்து எனக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பார்க்க 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 மெய் சிலிர்த்து விடுவேன் நான். இப்படியெல்லாம் கண்ணனால் வாழ முடியுமா? எப்படி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கெத்துலயே வாழ்ந்து பழக்கப்பட்டவன் நாம இந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்க்கும்போது எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துகிட்டு எனக்கு பவர், அதாவது எனக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கறது கவலையே படாம என் மக்கள் நலன் எனக்கு முக்கியம் என்று நினைத்தானே அவன் அன்பு புரிகிறதா? இப்படி அன்பின் கண் கொண்டு பார்த்தால் அல்லவா கண்ணனின் லீலை எல்லாம் நமக்கு புரிய வரும். அப்படி நானே பார்க்கும்போது ஏகநாதர் பார்க்காமல இருந்திருக்காரு. சோ அதைத்தான் அவர் இங்க எழுதியிருக்கார். அதே மாதிரிதான் இறைவன், ஆனால் உலக ரீதியாக நிறுபவர் போல் நடக்கிறார். இந்த இதுல அவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் தர்மா. தர்மத்திற்காக நீ என்ன வேணா பண்ணு. தர்மம்ன்றதே அன்பை நிலைநாட்டுவதற்காகத்தான், அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப அன்பிற்காக நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாருங்க. கீதையிலேயே டிக்ளேர் பண்ணிட்டாரு. உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவத்தை அடைய மாட்டார். வேதத்துல எல்லாத்தையும் கொன்னா பாவம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னு நினைச்சீங்களா? எங்க வேதம் வந்து யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு தானங்க சொல்லியிருக்கு. புலால் உண்ணக்கூடாது, இன்னொருவரை கொல்லக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லியிருக்கு. ஆனா கீதையில அவர் என்ன சொன்னாருங்க? See with pure love, for the sake of dharma, for the sake of love all. நீ அனைவரையும் நலமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தையே துவம்சம் பண்ணாலும் தவறல்ல என்று சொல்லி காட்டியவன் அதைப்படி வாழ்ந்து காட்ட வேண்டாமா? சோ அதனால தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனையோ விதிமுறைகளை அவன் மீறினான் என்று அவன் சொல்லியதை அப்படியே வாழ்ந்து காட்டிய மன்னன் மகான் அல்லவா அவன். ஆதலால் அந்த 2வது வரிகள் அதற்கு பொருந்தும் என்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அவருக்கு மனைவி குழந்தைகள் இருந்தாலும் அவர் என்றும் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்தார். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணை கட்டிட்டவன் படுற அவஸ்தையெல்லாம் பாத்தீங்கன்னா செத்து சுண்ணாம்பாற மாதிரி இருக்குங்க. சரியா? ஆனா நம்மால எத்தனையோ 16,000 பொண்டாட்டிங்களாம், எக்கச்சக்கமான காதலிகளாம். என்னையா அது? ஹவ் 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 அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரும் உங்களுக்கு. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. எப்படின்னா, நீ அடிக்ஷன்ல இருந்தாதான்டா ஒருத்தியை வச்சு கூட உன்னால மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா உன் தலைமையிலே அவ ஏறி உட்காந்துருவா. ஏன்னா நீ அவளுக்கு அடிமை ஆயிட்ட அப்படின்னா அவன் தலைமையில உட்காந்து ஆடுற ஆட்டத்துக்கு நீ ஆட முடியாம ஐயோ ஒருத்தியை வச்சுக்கிட்டு விளம்பரம் நீ வந்து கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கு. என் கண்ணன் 1000 மனைவிகளை வைத்திருந்தாலும் அவன் எவருக்கும் அடிமையாகாமல் வாழ்ந்தான். And therefore it was nothing a problem for him. ஆதலால் அவனுக்கு அது ஒரு ப்ராப்ளமாவே தெரியல அப்படிங்கிற நம்பர் 1. நம்பர் 2, இவன் தேடி போனானா அவர்கள் தேடி வந்தார்களான்னு யோசிக்கணுமா இல்லையா? நீ நாய் மாதிரி அடிக்ஷன்ல ஒரு பொண்ணுக்கு பின்னாடி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போனேன்னா அவன் அடிமை பண்ணதான் செய்வாங்க. நீ என்னத்தை சந்தோஷமா வாழ்ந்துட முடியும்? ஆனால் அத்தனை பேரும் இவன் பின்னால் ஓடி வந்தார்கள். ஏயா ஒருத்தன் ஏற்கனவே அவன் கட்டிட்டான், கமிட்டடுன்னு இன்னைக்கு வார்த்தையை பேசிட்டு இருக்காங்களே. கமிட்டடுக்கு பின்னாடி யாராவது போவாளா அப்படின்னா போவாங்க. தட்ஸ் தி பவர் ஆஃப் லவ். கண்ணன் ஏற்கனவே கமிட் ஆயிட்டான்னு ஒரு கமிட்மெண்ட் 2 கமிட்மெண்ட்ல உங்க பாசையில சொல்லணும்னா 1000 கமிட்மெண்ட். ஆனாலும் 1001ஆவதாக நானும் வருகிறேன், என்னையும் கட்டிக்கொள்ள மாட்டாயா என்று கன்னடத்தில் சென்றார்கள் என்றால் that is the power of love of Krishna. They have all gone with the feeling of surrender to him, with the love to him. முழுமையான அன்போடு அவனிடத்தில் சென்ற காரணத்தினால் அதை அவன் சாதிக்க முடிந்தது. இப்ப பிரம்மச்சரியம் என்ற வார்த்தையை போட்டாரே, பிரம்மச்சரியம்னாலே பிரம்மத்தில் சரித்திருத்தல் என்பதை விட பியூரிட்டின்னு அர்த்தம். சோ அடிக்ஷன் 100% இல்லை அப்படின்னாலே நீ பிரம்மச்சாரி தான். இஃப் யூ ஆர் மெயின்டைனிங் தி பியூர் லவ், நீ பிரம்மச்சாரி தான். அல்லது மனசுல லவ் இல்லாம நீ வந்து ஒருத்திய கூட கட்டிக்காம எந்த பொண்ணோடும் சேராம நீ வாழ்ந்திருந்தா கூட நீ பிரம்மச்சாரி கிடையாது. ஸோ பிரம்மச்சாரி லைஸ் இன் தி பியூர் ஹார்ட், பியூர் லவ் இன் தி மைண்ட், அண்ட் விச் இஃப் நாட் டஸ் தேர், அது இல்லை அப்படின்னு சொன்னா நீ பிரம்மச்சாரி கிடையாது. பட் கண்ணன் அப்படி இல்லை. அவன் எப்போதும் புனிதமானவனாகவே இருந்தான். ஆதலால் எத்தகைய செயல்கள் செய்த போதும் அவன் புனிதத்தன்மைக்கு எந்த பங்கமும் ஏற்படாமல் போனது. அதனால் அவனை எப்போதும் பிரம்மச்சாரி என்று அழைப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லாமல் போனது என்று இப்படியெல்லாம் கண்ணனை கண்டு ஏகநாத் பகவான் ஆச்சரியப்படுகிறார். நாமும் ஆச்சரியப்பட்டு அவன் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு அவனாக வாழ முயற்சிப்போம்.
next 192. Through seemingly unrighteous acts, he strengthened dharma. Through non-action, he redeemed karma. He set rules by breaking them, appearing flawless and boundless. நான் சொன்ன விஷயம் மாதிரியே ஏக்நாத் பகவான் எவ்வளவு அழகா ரசிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவர் எழுதிய அந்த ஸ்லோகத்துல தெரியுது. அறம் அற்றது போல் தோன்றும் செயல்கள் மூலமே அவர் தர்மத்தை நிலைநாட்டினார். அல்லது நீங்க அறமற்றதை தூக்கிட்டு அதர்மம்னே போடுறீங்க. அதர்மம் போல் தோன்றும் செயல்கள் மூலம் அவர் என்ன செய்தார்னு பாருயா, தர்மத்தை நிலைநாட்டினார், அன்பை நிலைநாட்டினார். You just see the intention behind an every act, don't see the action of Krishna. இன்னைக்கும் கண்ணனுடைய வெளி செயல்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நிறைய பேர் கண்ணனை திட்ட கோஷ்டியும் அல்லாடிட்டு தான் இருக்கு. அவர்களையும் கண்ணன் அழகாக பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றான் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? அப்போ அவன் அதர்மம் போல் தோன்றும் செயல்கள் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டது? ஏங்க, அன்பை நிலைநாட்டுவதற்காக செய்யும் செயல் அதர்மம் ஆகிவிடுமோ? உன் கண்களுக்கு அதர்மம் போல் தோன்றலாமே தவிர உண்மையில் அதர்மம் ஆகிவிடுமோ? தர்மம் என்பதே நிலைநாட்டப்பட்டது எதற்காக? அன்பு மேலோங்குவதற்காக, ஒருவருக்கொருவர் ஒன்னஸ் ஃபீல்ல நிறைய வேண்டும் என்பதற்காக தர்மம் என்ற ஒன்று சொல் வந்தது. தர்மம்னா என்னங்க? A set of rules and regulations to follow. யார் யாரையும் கொல்லக்கூடாது, அடுத்தவன் மனைவியை சீண்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான, ஒரு நாட்டு இன்னொரு நாட்டை அபகரிக்க கூடாது. ஸோ இந்த நியாயம், நீதி, நேர்மை அப்படிங்கிறது இதெல்லாமே தர்மம்னு வச்சுக்கோங்களேன். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் தர்மா. அப்ப பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படிங்கிற இந்த தர்மத்தை ஏன் நிலைநாட்ட சொல்றோம்? இன்டைரக்ட்லி டு மெயின்டைன் தி லவ். ஏன் திருடக்கூடாதுன்னு சொன்னாங்க? அடுத்த பொருளை அபகரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க? டு மெயின்டைன் தி லவ். ஏன்னா அவன் கேடு கட்டு போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது எப்படி அன்பா? அன்புன்னா நான் எல்லாரும் சந்தோஷமா வாழணும், லவ் ஆல் அப்படிங்கிற கான்செப்ட் தானே லவ். அப்போ நீ செய்கின்ற செயல் அன்பை நிலைநிறுத்தாமல் போனால் அதற்கு பேர் அதர்மம். ஆனால் நீ செய்கின்ற செயல் அதர்மம் போலவே இருந்தாலும் அதனால் தர்மம் நிலைநாட்டப்படுகிறது, அன்பு நிலைநாட்டப்படுகிறது என்றால் அது அதர்மம் போல் என்று சொல்லிக்கொள். ஆனால் அது அதர்மம் என்று சொல்லாதே. அறமற்றது போல் என்று தோன்றலாம், ஆனால் செயல்கள் முழுமையும் தர்மத்தை அல்லவா நிலைநாட்டின, பின் அதை அதர்மம் என்று சொல்ல தகுமோ என்று அவருக்கு தோன்றி இருக்கின்றது ஏக்நாத் மகாராஜுக்கு. பற்றற்ற செயல்கள் மூலம் கர்மாவிலிருந்து விடுவித்தார். விதிகளை மீறுவதன் மூலம் புதிய விதிகளை வகுத்தார். அவர் குறையற்றவர் மற்றும் எல்லையற்றவர். சேம் திங் தான். ஸோ நிறைய பேர் அவருடைய வெளி செயல்களை மட்டும் பார்த்து விட்டு, என்ன அண்ணன் சொல்றேன், உங்க இறைவன் சொல்றீங்க, இறைவனே இப்படி பண்ணிட்டாரே என்று கேட்கக்கூடியவர்களுக்கு நீங்க மேலோட்டமா பார்த்து முட்டாள்தனமா யோசிக்காது. Just see the heart of love of Krishna. அவனுடைய அன்பை பாருடா, அவனுடைய இதயத்தை பாருடா, பிறகு புரியும் அவருடைய செயல்கள் அப்பழுக்கற்ற தூய தர்ம செயல்கள் என்பது. வெளி தோற்றத்துக்கு அதர்மமா இருக்கு அப்படின்றதுக்காக அது அதர்மம் ஆகிவிடுமா என்ற அந்த விஷயத்தை புரிவதற்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அறமற்றது போல் தான் தோன்றும், ஆனால் உண்மையில் அந்த இன்டென்ஷனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் அதை செய்தார் என்பதை புரியும் போது, அன்பு களையாமல் அன்பை நிலைநாட்டுவதற்காக செய்தார் என்று புரியும் போது, முழுமையான அன்போடு, அதாவது சுயநலம் கடுகளவும் இல்லாமல் பொதுநலனுக்காக அவர் அந்த செயல்களை செய்தார் எனும் போது அதை நீ அதர்மம் என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் சொல்றார். பற்றற்ற செயல்கள் மூலம் கர்மாவிலிருந்து விடுவித்தார். அவர் எத்தனையோ செயல்கள் பண்ணியிருக்கலாம், ஆனா he is not bound to karma. அவர் கர்ம பந்தத்துக்குள் சிக்கியவர் அல்ல. ஏன்னா அவர் பியூர் லவ்ல இருந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா கர்மா பந்தத்துக்குள்ள சிக்கணும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உண்டான பலனை அனுபவிக்கணும். ஆனா அது எப்போ பற்றோட பண்ணாதானே. கண்ணன் பற்றற்று செய்தான், மேலும் பற்றற்று செய்தால் உங்களுக்கு கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை என்று கீதையிலே காட்டியும் கொடுத்தான். See, whatever he told in Gita, he lived thatங்க. அப்ப பற்றற்று நீ வாழ்ந்தால் உனக்கு கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை தருகிறேன் சொன்னேனா கீதையில? அப்படித்தான் நானும் இங்கே 1000 கர்மாக்கள் செய்தேன், ஆனாலும் நான் கர்ம பந்தத்தில் சிக்காவில்லை. பற்றற்ற செயல்கள் நான் செய்ததன் காரணமாக நான் கர்மாவில் சிக்காமல் வாழ்ந்தேன். என்னை போல் நீ வாழ வேண்டும் என்று நான் கீதையில் அறிவுறுத்தியும் இருக்கின்றேன் என்ற ஒரு செயலாக ஏக்நாத் அதை பார்க்கிறார். இப்ப விதிகளை மீறினாருன்னு பேசிட்டு இருக்கீங்களா? விதிகளை மீறுவதே அன்பை நிலைநாட்டுவதற்காக என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா?
அப்போ புதிய விதிகளை வகுத்தார். என்ன புதிய விதி அது? அன்புதான் அவரை பொறுத்த வரைக்கும் புதிய விதி. 1000 விதிகளை மீறினாலும் தவறல்ல, அன்பை மட்டும் மீறாமல் இரு. அன்பு ஒன்றிற்காக எதையும் செய்யலாம் என்று ஒரு புதிய விதியையே வகுத்தான் என் கண்ணன் என்று நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வேதத்தை மீறிய புதிய விதியத்தை விதித்து விட்டான. வேதத்துல சொன்னதுதான் பகவத்கீதையே, யார் இல்லைன்னு சொன்னது. ஆனா வேதத்தில் சொன்னாததையும் சொன்னான் என் கண்ணன். தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கீதா. வேதத்துல இது சரி, இது தப்பு, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, அப்படித்தானே சொல்லியிருக்கு. ஆனா கண்ணன் கீதையில நீ முழுமையான அன்பின் கண்ணன் இதையும் சொல்லியிருக்கான். தெய்வீக லட்சணத்துல பல இடங்கள்ல இதையும் சொல்லியிருக்கான். ஆனா எக்ஸ்ட்ராவா அவன் சொன்னான், நீ முழுமையான அன்போடு எதை செய்தாலும் தப்பில்லைன்னு ஒரு புதிய விதியையும் கொடுத்தான் அல்லவா கண்ணன். விதிகளை மீறியதே புதிய விதிகளை வகுப்பதற்காக என்று புரிகிறதா? எகைன் அதுவும் எதற்காகனா அன்பை நிலைநாட்டுவதற்காக என்று புரிஞ்சுக்கணும். ஆதலால் அவர் எப்போதும் குறையற்றவர், எல்லையற்றவர். அதனால தயவு செய்து கண்ணன்ட்ட குற்றத்தை பார்க்க முடியவே முடியாது. அன்பிலே குற்றம் காண முடியுமோ? அன்பிலே கரை காண முடியுமா? ஸோ நோ சான்ஸ் அட் ஆல். பிகாஸ் அவர் செயல்கள் 1000 தான் இருந்திருக்கலாம். ஆனால் அதை முழுவதும் அன்பின் துணை கொண்டு அன்போடு செய்யப்பட்ட காரணத்தினால் கண்ணனை குறை காணாதே. மேலும் எல்லையற்றவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்திருக்கு. அது அன்பில் எல்லையற்றவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர் அன்புக்கு எல்லையே கிடையாதுங்க. அடிக்கடி பிரமிப்போடு நான் அவரை வர்ணிக்கும் போதெல்லாம் சொல்வதுண்டு, என்னடா மனுஷன் இவன் இவ்வளவு அளவு காட்டினதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டானா? இவன் எல்லையை விரிச்சுக்கிட்டே போறான், இவனுக்கு திருப்தி ஆகாதா? சரியான பேராத பிடிச்சவனா இருக்கானே எதுல? அன்புல. எவ்வளவுதான் அன்பில் அறிந்த போதும் அவன் எல்லையை விரித்துக் கொண்டே செல்கிறான். இன்னும் அன்பு காட்ட வேண்டும் என்று துடிக்கின்றானே. என்ன அன்போ இந்த கண்ணனுடையது என்று நான் குறிப்பேன் அல்லவா? அதையே இந்த எல்லையற்றவர் என்பதற்கு நாம் அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. டைம் ஆயிடுச்சு. 193ல while being among people he remained detached. Through enjoyment he grew in yoga. He practiced the sacrifice without the outward show of renunciation, remaining pure and perfect. மக்களுடன் இருந்த போதிலும் அவர் பற்றற்றே இருந்தார். உலக இன்பங்களுக்கு நடுவிலும் யோக நிலையில் வளர்ந்தார். துறவர வேடம் இல்லாமலேயே தியாகத்தை செய்தார். அவர் என்றும் தூய்மையானவர். நாளைக்கு பார்க்கலாமா?